ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் எக்ஸ் புகழ் திரு ஏகே அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். இன்ப நிதி அவர்களுக்கு ஏதோ முரசொலி அந்த இதுல ட்ரஸ்ட்ல பொறுப்பு கொடுத்ததா நிதி நம்ம செய்திகள் பாக்குறோம். கிட்டத்தட்ட அவரும் அந்த ஆபீஸ் மாதிரி அலுவலகம் நேரம் மாதிரி 9 to காலைல 10 to 5 மாதிரிலாம் போற மாதிரிலாம் செய்திகள் வருது. என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவருக்கு? என்ன பொறுப்புன்னா அடுத்த அரசியல் வாரிசு தான். அதுக்கு களமிறக்கக்கூடிய டெம்ப்ளேட் தானே. நம்ம இந்த டி மாடல்ல டெம்ப்ளேட் என்ன, அப்பா பையன் நெக்ஸ்ட் பேரன் கொல்லு பேரன், அந்த டெம்ப்ளேட்ல குடும்ப ஆட்சிக்கு உண்ணாண்டா ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்காங்க. வழக்கமா பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் தான். எப்படி ஸ்டாலின் உள்ள வந்தாரு, ஃபர்ஸ்ட் முரசொலியில மேனேஜரா தான் இருந்தாரு, ரைட்டா? அழகிரியும் முரசொலியில மேனேஜர் தான். அந்த மேனேஜரா இருந்துகிட்டு உள்ள போய் கத்துக்கங்க, இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அரசியல் உள்ள அழைச்சிட்டு வருவாங்க. இது எப்படின்னா, அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தானே நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கத்துக் கொடுக்க முடியும். இவங்க ஒரு சைடு குலத்தொழில ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி எடுத்து போராட்டம் பண்ணாங்க. இப்ப இவங்க பண்றது எல்லாமே குலத்தொழில் தானே. அந்த அரசியல் என்ற குலத்தில் உள்ள ஒரு தொழில நீங்க சொன்ன மாதிரியே பயங்கரமா வைரல் ஆனிச்சு. ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆன அப்புறம் உதயநிதி அரசியலுக்கு கொண்டு வரப்ப பார்த்திருப்போம். அவரே சன் டிவில வாக்கு மூலமா கொடுத்த அந்த வீடியோ, என் குடும்பத்தில இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க, இன்னைக்கு கூட தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோ அவ்வளவு வைரல் ஆனிச்சு. முதலமைச்சரா வந்தோடனே அவரை ஒரு அமைச்சரா, எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அப்புறம் இப்ப துணை சிஎம், எல்லாரும் கிண்டல் பண்றது அடுத்தது இன்ப நிதியும் கொண்டு வந்துருவாங்கன்னு. ஆனா இது எந்த தைரியத்துல திருப்பியும் ஓகே இவ்வளவு கிரிட்டிசைஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்ப நிதி அவர்களையும் கொண்டு வராங்க. நம்ம தான் கிண்டல்னு சொல்றோம். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம். அதாவது எப்படி நம்ம இந்த சின்ன குழந்தைகள்லாம் அக்ஷராபியாசம் பண்ணிட்டு உள்ள அந்த இதை சொல்லி கொடுப்போமோ, அந்த மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் அக்ஷராபியாசமா முரசொலி வாசல்ல போயிட்டு அந்த வேலையை பண்ணணும். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த ஸ்டாலினுடைய அந்த வைரல் இதுன்னு. நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ரீசெண்டா ஐ திங்க் எக்ஸ் எம்எல்ஏ விபி ராஜன் அவர் என்ன சொன்னாரு, ரீசெண்டா ஒரு வீடியோல ஒரு மேடை பேச்சுல சொல்லும் பொழுது, இன்ப நிதிய முதலமைச்சர் ஆகாம நாங்க சாக மாட்டேன் அப்படின்னாரு. உடனே அவருக்கு போட்டியா நம்ம ஆளு வேலூர் துரைமுருகன் அவர்களும் நானும் அதுல கூட இருப்பேன், அதை பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ இப்ப அந்த வீடியோ வைரல் ஆக போதும். இப்பயே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. விபி ராஜன் அப்படின்னு போட்டாலே வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வருங்காலத்துல இந்த மாதிரி ஒரு ஊடக நண்பர்களுக்கும் நம்ம யூடியூபர்ஸ்க்கும் ரொம்ப ஏதுவா இருக்கும் அந்த வீடியோ. இப்ப டிலீட் எல்லாம் பண்ண முடியாது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்பயே நம்ம. இல்ல நீங்க சொல்ற மாதிரி மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு அவர்களும் அப்படிதான் சொன்னாரு. இது மாதிரி மேடையிலேயே உதயநிதிய மகன் இன்பநிதி வந்தாலும் நாங்க வாழ்க்கை சொல்லுவோம்னு. இதுதான் திராவிடமா, என்னமோ யாருக்கும் அடிமை இல்லாமல் சுயமாக இருக்கும் ஒரு திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வயசு, அவங்களோட அரசியல் அனுபவம் இன்பநிதி அவர்களோட வயசு நம்ம சொல்லலாம். ஆனா அவர்களே இப்படி இந்த அளவுக்கு ஜே போறதுக்கான காரணம் என்ன? இது அவங்க ஜே போட மாட்டாங்க, ஒரு பண்ணதான் சொல்றேன். மேபி கா போடுவாங்களா இருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது அவங்களுடைய ஒரு குடும்ப தொழில் அரசியல். இப்போ நீங்க இந்த அண்ணாமலை படத்துல ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவாரு வினு சக்கரவர்த்தியை பார்த்து, உங்களுடைய வியாபாரத்துக்காகவும் பண சேகரத்துக்காகவும் இந்த அரசியல் என்ற புனித தொழிலை உங்க இதுவா ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும், ரஜினிகாந்த் சொல்றது. அந்த டைலாக் இன்னைக்கும் பொருந்தும். இவங்க ஒரு திமுக அப்படிங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி தான், ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன் சொல்லலாம். கார்பரேட் கம்பெனில கூட நீங்க ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க, வெளியில இருந்து யார் வேணா சிஇஓ சிஎஃப்ஓ சிஎக்ஸ்ஓவா ஆக முடியும். பட் ஆனா இங்க ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன். எப்படி ஒரு குடும்ப நிறுவனம் அப்படின்ற போது அதோடைய உரிமையாளருடைய மகன் தான் நெக்ஸ்ட் உரிமையாளர் தான் இருப்பாரு. அங்க வேலை செய்யறவங்களா தான் இருக்கலாம். மேபி நீங்க ஒரு குமாஸ்தா இருந்துகிட்டு ஒரு கல்லால உட்காரலாமே தவிர நீங்க எடுத்து குல்லா போட்டுன்னு உட்கார முடியாது. சோ இந்த குல்லா போட்டு உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு குடும்ப தொழில். அதை தான் நம்ம சொல்றோம். இப்போ அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். அங்க நம்ம ஒரு அந்த ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். இங்க நீ அரசியலுக்கு ஏன் வர அப்படிங்கிற அந்த கேள்வி அங்க கிடையவே கிடையாது. ஆனா இங்க நம்ம பேசுறது குடும்ப அரசியல்.
குடும்ப அரசியலா ஒரு 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 குடும்பம் தான் ஒரு ஆட்சியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவங்க வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயம் எப்போ ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி இவரை வந்து இந்த பதவி பொறுப்பை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எப்ப வருது வெளில? ஜூன் 3, ஜூன் 17, 18 நியூஸ் வருது வெளியில. அப்ப இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, உள்ளக்குள்ள நடந்த அந்த பேரங்கள், அந்த ஒரு சமரசங்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரையில இந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சிக்கு போனாரு. ரைட்டா, ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒண்ணு மாநாட மயிலாட நடந்தது. அப்ப கூட அங்க வந்து அவருடைய பிரதர் அழகிரிய சந்திச்சு பேசினதா சில செய்திகள் வருது. இது ஏன் நீங்க வந்து கொஞ்சம் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது அந்த நெக்ஸ்ட் குடும்ப ஆட்சியை யார் பிடிக்கலாம் அப்படின்ற அந்த போட்டி வந்து அப்போ உச்சகட்டமா இருந்தது. அழகிரியா இல்ல ஸ்டாலினா அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து இவர் வந்து மினிஸ்டரா இருக்கும் பொழுதே ஒரு தனியா அந்த தென் தமிழகத்தை வந்து இவர் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரியும், இவரை வந்து இங்க இருக்கிற மாதிரியும் ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஒரு அரசல் புரசெல்லாம் நிறைய விஷயம் நடந்ததை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் இவரு தான் அப்படின்னு வரும்போது அவர் வந்து கொஞ்சம் அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்தாரு ஆல்ரெடி. அந்த மாதிரி திருப்பியும் இன்னொரு வாட்டி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சமரச ஒரு முயற்சியா தான் வந்து மதுரை மாநாட மயிலாட நிகழ்ச்சிக்கு போனாங்க. இதெல்லாம் இப்ப முடிஞ்சு ஃபைனலா என்னன்னா, அந்த ஓபிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு லீடர் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த ஆனியன் லேயர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 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 ஒரு அவங்களோட ஈகோ சிஸ்டம் அது டாப்ல கரெக்டா வந்து வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் சுற்று வட்டாரத்துல இருக்கிற அந்த நெக்ஸ்ட் ஆனியன் லேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவங்களுடைய வாரிசை உள்ள எடுத்துட்டு வந்து பண்ணுவாங்க. இப்போ கூட பாக்குறோம். அப்ப அடிமட்ட தொண்டனுக்கு போஸ்ட் ஓட்டுறதுதான் வேலை, வேற எதுவும் இல்லைங்கிறீங்க. 200 ரூபாய்க்கு என்னங்க பண்ண முடியும்? விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கு. 200 ரூபாயில போஸ்டர் தான் ஒட்ட முடியும். அதுவும் நீங்க கம் கொடுக்க மாட்டாங்க, நீங்களா தான் ஒட்டணும். எப்படி ஒட்டணுமோ அவங்களுடைய சாமர்த்தியம், அவங்களதான் ஒட்டிக்கணும். அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா நிலைமை. நம்ம பாக்குறோம். இப்ப என்ன ஒரு ஒரு எக்ஸ் எம்எல்ஏ சொல்றாரு, ஒரு மினிஸ்டர் சொல்றாரு இவங்க தான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்களுடைய பாலிடிக்ஸ். இப்படிதான் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணோன்றாங்க. பண்ணட்டும், அதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. பட் இதை வந்து ஒரு தேர்தல் சமயத்துல இதை முன்னிறுத்தி பேசும் பொழுது கண்டிப்பா இதற்குரிய சர்ச்சைகளும் கேலிகளும் கிண்டல்களும் அதற்குண்டான ஒரு கவுண்டர்ஸும் எல்லாமே வரதான் செய்யும். பட் ஆனா இப்போ இதான் நிதர்சனம். மக்கள் வந்து அந்த முன்னாடிலாம் வந்து அந்த முகமது பின் துக்ளக் உடைய ஆட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு ஒரு நாடகம் வரும். சோ அவர்கள் எழுதின நாடகம் வரும். அதுல வந்து எதெல்லாம் வந்து நாம வந்து முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சாதுரியமான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிட்டு அவரை முன்னிறுத்தி பண்ணுவாரு. அதை மக்களும் வரவேற்பாங்க, அந்த அவருடைய கட்சி சார்ந்தவங்களும் வரவேற்பாங்க. வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரிதான் வந்து ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில பேசிக்கிட்டாங்க. நான் கேட்டேன், ஒட்டு கேட்டேன். இப்ப கலைஞர் அவர்கள் இருக்கிறப்ப நம்ம பார்த்திருப்போம், கருணாநிதி அவர்கள் இது வந்து சங்கர மடம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கா பேசுவாரு. கிட்டத்தட்ட அங்க வாரிசு கிடையாது. அங்க மடாதிபதியா நியமிக்கிறவங்களுக்கு வந்து வாரிசு இல்லாம அதுக்கான வழிமுறைகளே வேலை. பட் இங்க நம்ம பார்த்திருப்போம், இவங்க அப்படி சுயமரியாதையா பேசுற இயக்கத்துல கிட்டத்தட்ட ஒரே குடும்பம் திமுகவை கைப்பற்றி வாரிசா வர்றதுங்கிறது இத சுயமரியாதை இயக்கம்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்டா இருக்கா? எப்படி இருக்கும்? அதுதான் பெரிய ஒரு ஒரு நகைமுறைனா நம்ம பாக்குறோமே. இங்க ஒரு சமயம் நீங்க வந்து அந்த சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசுறீங்க, ரெப்ரசன்டேஷன் பேசுறீங்க, டிஸ்கிரிமினேஷன் கூடாதுன்னு பேசுறீங்க, எல்லோருக்குமான வாய்ப்பு அப்படின்னு பேசுறீங்க. அப்படிலாம் ஒரு சைடு பேசி அரசியல் பண்ணிட்டு அதை எக்ஸாம்பிளா உங்க இடத்துக்குள்ளேயே உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க பாக்குறீங்கன்னா, நீங்க வந்து உங்க மகன் மகள் பேரன் பேத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அந்த அரசியல்ல புகுத்தி அவன் நெக்ஸ்ட் தலைவரா நிறுவனத்துக்கு உண்டான விஷயத்த பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்காம இல்ல, கேட்காம இல்ல. இவரு சொல்லலாம். என்ன சொல்றாங்க, நீங்க வாரிசு அரசியல்னு சொன்னாலுமே இவங்க சைட்ல இருந்து இன்னொரு வாதம் என்ன வைக்கிறதுன்னா, மக்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. உதயநிதி அவர்களா வாரிசா இருந்தாலும் மக்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இதுல என்ன உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு அவங்க சைட்ல ஒரு வாதம் வைக்கிறாங்க. வாரிசு அரசியலை பத்தி இங்க யாருமே பேசல. வாரிசு அரசியல்ங்கிறது வந்து அதை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா பேச முடியாது.
ப்ராபப்ளி ஒரு டாக்டரோடைய பையன் டாக்டருக்கு படிக்கலாம், வக்கீலோட பையன் வக்கீலுக்கு படிக்கலாம், அரசியலோட பையன் அரசியல் படிக்கிறான். பிகாஸ் அவங்க தெரிஞ்சது அதுதானே, வேற என்ன சொல்லி தர முடியும்? அதுல வாரிசு அரசியல்ல வந்து இங்க யாருமே இல்லை. இங்க சொல்றது குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பத்துக்குள்ள கொட்டி கிடக்கக்கூடிய கூடி கிடக்கக்கூடிய அதிகாரம், அதை தான் நம்ம வந்து இங்க பேசுறோமே தவிர வாரிசு அரசியலை பத்தி யாருமே இங்க பேசல. சோ இதை வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா தாராளமா வரலாம். பட் ஒரே வாய்ப்பு மறுக்கப்பட்டு இவங்க வந்து சொல்ற இந்த கமிட்டி, இந்த மாவட்டம், வட்டம் அப்படின்ற இந்த ஊராட்சி எல்லாமே வந்து இவங்க வந்து ஒரு பேரளவுல ஏமாத்துறதுக்காக தான் வச்சிருக்காங்களே தவிர, அந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்னு வரும்போது ஒரு குடும்பத்துக்கிட்டேயே வந்து அது குவிஞ்சு கிடக்குதுங்கிறது தான் இங்க வந்து நம்ம பேசக்கூடிய அரசியலை தவிர வாரிசு அரசியலை பத்தி யாருமே பேசலையேங்க. இப்ப நம்ம பார்த்திருப்போம் வாரிசு அரசியல்னால பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வருது. இதே நம்ம பாம்பேல பார்த்துருவோம், மகாராஷ்டிரால வந்து பவர் அவரோட கட்சி பிரச்சனையை உள்ளாகிறது, இங்க பாமக கட்சி பிரச்சனையை உள்ளாகிறது, அங்க ஆர்ஜேடி பிரச்சனை, அங்க லல்லு பிரசாத் அவர்கள் கட்சி வந்து பிரச்சனையாகிறது. இவ்வளவு வாரிசு அரசியல்னால அங்க கட்சி பிளவுகள், மம்தா அவர்கள் இதா இருக்கட்டும், இப்படி இருக்கிறப்ப ஆனா டிஎம்கே அதை கட்டுக்கோப்பா இன்னும் அதை கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? இல்ல இவங்க கொண்டு வர்றது வந்து கனிமொழி அவர்கள்ட்ட ஒரு சைடு போயிடுவாங்க, இப்பயே இன்ப நிதியும் கொண்டு வந்தாதான் இன்னும் நம்ம கையில கட்டுக்கோப்பா இருக்குங்கிற ஒரு பயமா? இருக்கலாம், கண்டிப்பா. ஏன்னா நம்ம என்னதான் சொன்னா கூட குடும்பத்துக்குள்ள சலசலப்பு இல்லாம இல்லை. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் தொட்டு நம்ம ஏற்கனவே இப்ப சொன்னோம், அந்த அழகிரி ஸ்டாலினோட இதை சொன்னோம், கனிமொழி ஸ்டாலினுக்கு உண்டான ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள அழகிரியோடைய பசங்க குள்ள இருக்கிற அந்த பாலிடிக்ஸ், அந்த இதை எப்படி இது பண்றாங்கன்ற பாக்குறோம். சோ இதெல்லாம் அவங்க குடும்பம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதை வந்து ஒரு பொதுவா விவாதிக்க வேண்டிய விஷயம் நம்ம கிட்ட கிடையாது. பட் சொல்ற மாதிரி இங்க நாம பேசுறது வந்து குவிந்து கிடக்கும் அதிகாரம், குடும்ப ஆட்சி. இப்போ இவங்க வந்து எப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் செட் பண்றாங்க. இது ஒரு பவர் சென்டர் மாதிரி. இந்த பவர் சென்டர் வந்து இப்போ நடக்கக்கூடிய கடந்த 4 ஆண்டு காலமா நடக்கக்கூடிய ஆட்சிங்கிறது வந்து பணத்தை குவிக்கும் ஆட்சி. அவ்வளவுதான். எப்படிலாம் ஊழல் பண்ணி பணத்தை கொள்ள அடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு சயின்டிபிக்கா 4 வருஷத்துல வந்து பிடிஆர் அவரு சொல்ற கணக்குலயே படி 10,000, 20,000, 30,000 கோடி. அதை தவிர நாம பாக்குற இடி ரேட்ல வரக்கூடிய கோடிக்கணக்கான பணம், அதுக்கப்புறம் இவங்க கட்டுற காரு, ஓட்டுற காரு, கட்டுற வாட்ச்ல இருந்து எல்லாமே வந்து கோடிக்கணக்குலன்ற போது இது வந்து ஒரு டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா இப்ப சொன்னா நம்ம வந்து நமக்கு 30 நிமிஷம் அதுக்கே போயிடும். சோ இது வந்து ஒரு பணத்தை குவிக்கக்கூடிய, எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி பணத்தை அடிக்கிறது. அதுக்கு ஒரு சென்டர், அந்த சென்டருக்கு தான் வந்து கமிஷன் எல்லாமே போகும். சோ பேஸ் வந்து கரப்ஷன் பண்றது ஃபுல்லா வந்து கமிஷனு. அந்த கமிஷன் போகும். அந்த கமிஷனுக்கு வந்து அங்க சுற்று வட்டாரத்துல இருக்கிற குறுநில மன்னர்கள் மாதிரி அந்த லேயர்ல வட்டாரத்துல நிறைய பேர் இருக்காங்க. சோ ஒருத்தருக்கும் அந்த ஏது பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு. கொள்ளை அடிச்ச பிறகு அந்த கொள்ளை அடிச்ச பணத்துல இருந்து ஒரு கமிஷன் போய் ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரியில போய் சேரும். எப்படி வந்து எல்லா பேங்க்ஸ் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ இருக்கோ அது மாதிரி சுற்றி வட்டாரத்துக்குள்ள ஊழலுடைய கட்டமைப்பு, அதோடைய நடுவுல இருக்கிறது வந்து ஒரு 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 சென்டர், அந்த பவர் சென்டர்ன்ற மாதிரி மணி இருக்கிறதுனால. இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்புல நெக்ஸ்ட் யார் அந்த கண்ட்ரோல் எடுக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு அரசியல் தான் இவங்க பண்றதை தவிர இதுக்கும் மக்கள் ஆட்சி நிர்வாகம் அது வந்து சம்மதமே கிடையாது. இப்ப நடக்கக்கூடியது நடக்கிறது எல்லாமே நம்ம பாக்குறோம்னா கடந்த ஒரு 40-50 ஆண்டு காலமா இந்த திராவிடம்ன்ற பேர்ல இவங்க பண்றது ஃபுல்லாவே வந்து மக்களை கொள்ளையடிக்கும் வழி. அதை வந்து புதுசா கண்டுபிடிச்சு பண்றாங்க. அதுக்கு யாரு ஹெட் ஆஃப் த கார்பரேஷன் அப்படிங்கறத முன்னாடியே டிக்ளேர் பண்ணிக்கிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னொன்னு பார்த்திருப்போம், வாரிசு அரசியலை நாங்க எதிர்க்கிறோம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து வாரிசு கிடையாது, எத்தனை நாளா ஒரு தொண்டனா இருந்தாரு தெரியுமா, எப்ப அவருக்கு மேயர் பதவி கொடுக்கப்பட்டது, கட்சியில எப்ப முக்கிய பதவி கொடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு வெளியில இருக்கிற மாற்று கட்சியினரே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது இருக்குமோ? எங்க உதயநிதி அவர்களை இப்ப கேள்வி கேட்கறதுனால பேருக்கு அப்படியே நம்ம முரசொலியிலையும் கலைஞர் டிவிலையும் உள்ள கொண்டு வருவோம், அப்புறம் கட்சிக்குள்ள சாதாரண உறுப்பினராகவே அப்படியே வச்சுக்கிட்டு இதே மாதிரி பின்னாடி இந்த மாதிரி பேச்சுக்கு உள்ளாக கூடாது அப்படிங்கிற ஒரு தந்திர செயலா இருக்குமா?
என்னங்க இப்போ நான் வந்து ஒரு 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 கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்பான ஒரு நிர்வாகி அழிச்சிட்டு வரேன்னா, நான் ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு இன்ஃபர்மேஷனோ என்ன கொடுப்பேன்? இவர் வந்து இங்க படிச்சாரு, அவருக்கு வந்து இவ்வளோ கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு, இங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் வந்து இந்த மாதிரி பொறுப்புகளை வந்து நிர்வகிக்க போறாரு, அவர் வந்து இதுதான் கோல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காரு, விஷன் அப்படின்னு வச்சிருக்காரு. அப்புறம் வந்து அந்த அந்த நிர்வாகி வந்து பேசுவாரு, இது மாதிரி நான் வந்து என்னுடைய விஷன் இதுதான், நெக்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துல இந்த கம்பெனியை இந்த மாதிரி நான் முன்னேற்ற போறேன் அப்படின்லாம் பேசுறது வந்து நம்ம வந்து பொதுவா பாக்குறோம் ஒரு கார்பரேட்ல ஒரு இதுல. பட் ஆனா இங்க நமக்கு என்னென்ன விஷயம் கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி தாத்தாவுடைய பர்த்டே முன்னிட்டு இவர் வந்திருக்காரு, நம்பர் 1 ரைட்டா. யார் வந்திருக்காரு? இன்பநிதி வந்திருக்காரு பேரு. 3வது என்னன்னா, அவர் காத்தால 11 மணில இருந்து சாயந்தரம் 5:30 மணி மட்டும் வேலை செய்வார். இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்போ நான் வந்து ஒரு பொறுப்பை கொடுக்குறேன்னா என்ன பொறுப்பு கொடுக்குறேன், என்ன மாதிரி பண்றாங்க, என்ன மாதிரி விஷயத்துக்காக வராங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி, அப்படிதானே இருக்கணும். பட் இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா 11 மணில இருந்து 5:30 மணி வேலை செய்வார். யாருக்கு தேவை இது? நீங்க 10 மணிக்கு வாங்க, 9 மணிக்கு வாங்க, 8 மணி கூட வேலை செய்யுங்க. நீங்க வேலை செய்யறது உங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக. சோ அதுக்கும் பொதுமக்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால ஒரு ஒரு விஷயமும் இல்லைன்றது புரியுது. இப்போ ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு முன்னிறுத்தி செயல்படும் போது அப்ப கண்டிப்பா அந்த சந்தேகம் வரும். அதுக்கேத்த மாதிரி கிண்டலும் கேலியும் வரத்தான் செய்யும். அதான் அவங்க தான் இப்ப எதிர்கொள்ளணும். பட் இப்போ கேள்வி கேட்கறது என்னன்னா, ஏற்கனவே அவங்க கட்சியில இருக்கிறவங்களே இன்பநிதிய வர முதலமைச்சரா வரத்துக்கு உண்டான எல்லா விஷயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்கும் பொழுது, இது அவங்களுக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய சமாச்சாரம். இத வந்து வெளியில இருந்து ஓகேவா இது மாதிரி நீ சொல்றியா, அப்போ இதுக்கு என்னுடைய ரியாக்ஷன் இப்படிதான்றதோட நிறுத்திக்க தர, அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. அது அவங்க கட்சி நிர்வாகிகள் கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு இன்னும் 200 ரூபாய் தரீங்க, 201 ரூபாய் கூட தரது இல்ல, 1 ரூபாய் கூட ஏத்தி தரலையா, விலைவாசி ஏறுது, நீங்க ஜிஎஸ்டி பத்தி அவ்வளவு கேக்குறீங்களா, போயிட்டு போராடுறீங்களா, டெல்லிக்கு போயிட்டு மோடியை பார்த்து சொல்றீங்களா, மோடிக்கும் பயம் இல்ல, டாடிக்கும் பயம் இல்ல, இடிக்கும் பயம் இல்லைன்னா சொல்றீங்களா, அப்போ வந்து இங்க எங்களுக்கு காசு கேக்குறீங்களா, உரிமை மறுக்கப்படுதுன்னு சொல்றீங்களா ஒன்றியத்துக்கிட்ட, எங்களுடைய உரிமைகளை நீங்க கேட்க மாட்டீங்களா, ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட முடியாதா, டாஸ்மாக்ல ஒரு குவார்டர் வாங்கினா கூட 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க, எங்களுக்கு நான் வந்து இவ்வளவு வருஷமா போஸ்டர் ஓட்டுறோம், இவ்வளவு வருஷமா நாங்க வந்து உங்களுக்கு வந்து ட்வீட்ஸ போடுறோம், மீடியால வந்து உட்காந்துக்கிட்டு 1/2 மணி நேரம் நல்லா கத்தி கத்தி பேசுறோம், மேடையில தொண்டை தண்ணி வத்தி இஷ்டத்துக்கு ஆபாச வார்த்தைகளா பேசுறோம், ஒரு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் கூட்டி கொடுக்க கூடாதா அப்படின்ற கேள்வியை வந்து அந்த கட்சி சார்ந்தவங்க கேட்கணும். நாம எப்படி கேட்க முடியும்? நம்ம கட்சியில இல்ல இல்லையா, நாம கேட்க முடியாது. அதெல்லாம் இறுதியான கேள்வியா, இதனால என்ன மாதிரியான பூகம்பங்கள் வந்து திமுக வெடிக்க வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் கனிமொழி அவர்களை வந்து தொடர்ந்து பேருக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி கட்சியில பேருக்கு கொடுத்தாலும் முக்கியமான பதவிகள் வந்து இந்த சைடு அவங்க குடும்பத்துக்கு, ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கே கொடுக்கப்படுது. ஏதாவது பூகம்பம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க என்ன கார்த்திகை, நீங்க 2 குடும்பத்துக்குள்ள நீங்க சண்டை மூட்டி விடுறதே வந்து குறிக்கோளா வச்சுட்டு கேள்வி கேட்கறீங்க. பாவம் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சில மீடியால வந்து எடுத்து பேசுறாங்க. அவங்க தான் பேசணும். அவங்க உரிமை ரைட்டா. ஒரு ரெப்ரசன்டேஷன் அட்லீஸ்ட் வந்து மகளிருக்கு வந்து 33% ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு மேடை முழுங்கும் போய் முழங்குறாங்க. தமிழ்நாடு பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசுறாங்க. விதைவுகள் வந்து ஜாஸ்தி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு லீடரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாம ஒரு 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 பெண்களை வந்து ஒரு அதிகாரத்துக்கு வர விடாம தடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க தான் வந்து பேசணும். ஆக்சுவலா நாம எப்படி பேச முடியும் சொல்லுங்க? அவங்களுடைய கட்சி, நான் சொல்லிட்டேனே, இது வந்து அரசியல் அப்படின்னு வரும்பொழுது, கட்சின்னு வரும்போது நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இது அவங்களுடைய இது குடும்பத்துக்குள்ள அவங்க தான் வந்து பேசி டீல் போட்டு முடிக்கணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் வேற யாராவது மினிஸ்டராவது கேட்கலாம் ரைட்டா. நிறைய இடத்துக்கு கேட்கறாங்களா, இது எது நடந்தது, இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தையும் கேட்கலாம். பெண்களுக்கு ஏன் ரெப்ரசன்டேஷன் இல்ல அறிவாலயத்துல அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா நல்ல கேள்விதான் அது. இது ஒரு நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. நிச்சயமா பதில் தான் கிடைக்க மாட்டேங்குது. கேள்வி நல்ல கேள்விதான், பொறுத்திருந்து பார்ப்போம் பதில்கள் என்ன மாதிரி வருதுன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.